ஒரு மனுஷனுக்கு பொறாம இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பொறாமையா? உண்மையிலே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடுறேன் இல்லையா, வீடியோவோ ஷார்ட்ஸோ பார்த்துட்டு லைவில் வந்து கொஞ்சம் லைவில் வந்து பேசுகிறவங்களே வந்து என்னம்மா இவ்வளோ நேரம் முழிச்சிட்ருக்க, கொஞ்சமாவது தூங்கு, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு அப்படின்னு. நம்ம வந்து பொய்யா இருக்கிறோமா உண்மையாக இருக்கிறோமான்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஒரு வீடியோ பார்த்துட்டே வந்து ஐயோ பாவம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நேர்லையே நான் படுற கஷ்டத்தை பார்த்து இவ்வளோ போடாமப்படுவாங்களான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இப்படியும் ஜனங்களாக இருப்பாங்களா அப்படின்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா, என்ன சொல்கிறதுன்னா, மனசு நல்ல படப்படன்னு பேசுவேன், ஆனால் ஒரு சில வழியால் வந்து வார்த்தையாக வரமாட்டேன்து. எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா கஷ்டப்பட்டால் தானே காசு வரும். அந்த லாக்டவுன் வந்து எனக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் லைவ்லாம் சொல்லியிருப்பேன். லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் நான் வேறு, லாக்டவுனுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் டோட்டலாக வேறு. ஒரு தேவையில்லாமல் ஒரு துணி எடுக்க மாட்டேன், ஒரு தேவையில்லாமல் 10 ரூபா செலவு பண்ண மாட்டேன். ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போனால் அந்த 50 ரூபா தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த லாக்டவுன் வந்து எனக்கு அவ்வளோ விஷயத்த வந்து எனக்கு புரிய வச்சுது. பணம்னா என்ன, நமக்கு நாளைக்கு சேமிப்புனா என்னன்னா அந்த லாக்டவுன் மட்டுமே எனக்கு வந்து புரிய வச்சுது. எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற 5 பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்பு. என்னால் தான் எங்கள் வீட்டுக்காரும் கவர்மெண்ட் ஜாப் தான். என்னால் தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் வேலை போச்சு. இப்போ வந்து கூலி வேலை பார்த்து தான் வந்து எங்களை பார்க்குறாங்க. வாடகை வீடு, ஸ்கூல், பசங்க ஸ்கூலு, மெடிக்கல் எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணணும். அது இந்த லாக்டவுன் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து நாளைக்கு வச்சு சாப்பிடவோ விற்று சாப்பிடவோ எந்த ஒரு சேவிங்கும் இல்லை, பணம் இல்லை, நகை எதுவுமே இல்லை. வந்து சாப்பாட்டுக்கே வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. கடன் வாங்கி தான் வந்து சாப்பிடவே வந்து ஆரம்பித்தோம். குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். எல்லாருமே இருந்து, எங்கள் வீட்டுக்காரர் கூட எல்லாருமே இருந்துமே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ நான் நினச்சேன், நம்ம சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் பைசா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கௌரவமாக வாழ முடியும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய குடும்பத்தையும் பார்த்து என் குழந்தையும் பார்த்துக்கின்னு நைட்டெல்லாம் தூங்காமல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பகலில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தை இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் பண்ணால் அதை வந்து எடுப்பான், அதை இது பண்ணுவான், பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். மனம் வந்து ரொம்ப மனசு சரியில்லை. அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ வந்து கேட்டுக்கோங்க, உங்களுடைய கருத்தும் சொல்லுங்கள். மணியை வந்துட்டு எடுப்பான், ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மணி எடுப்பான், டிஸ்டர்ப் பண்ணுவான். அந்த மணியை வாயில் வச்சுப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு அவன் எப்போ தூங்குறானோ அப்போ தான் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன். மற்ற நேரம் வந்து தைக்கிறது, பசங்களுக்கு வந்து டைலர் சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயம் பண்ணிப்பேன். இதை வந்து கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ இதுவாக இருக்கும். அவங்க வந்து எப்படின்னா, இப்போ ஏன் மொட்டையாக சொல்கிறேன்னா இதுக்கு நான் வர காரணம், கூட இருந்து பார்க்குறவங்க வந்து என்ன நினைக்கணும், உண்மையிலே நல்லவங்களா இருந்தால் என்ன நினைக்கணும்னா, ஐயோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப இது பண்ணுறா, அவள் சேவிங் பண்ணதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறா, ஓகே அப்படின்னு இருக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5,000 6,000 ஒரு செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபா தான், 1,70 தான் என்னுடைய பணம். நாங்கள் வந்துட்டு சேவிங் பண்ண பணம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் தான், தண்டல் எடுக்கிறது, சரி அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி தான் வந்துட்டு அந்த செயின் வாங்கணும். நகை கடையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க பாதி பணம் கொடுத்துட்டு நகையை வாங்கிடலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5,000 நகை எடுத்தால் எப்படின்னா ஒரு 5,000 நகை தான் எடுத்தோம். ஒரு 5,000 நகை வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு 5,000 நகை வாங்குறேன்னா திரும்ப வந்து என்ன செய்வோம், அந்த நகை நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருந்து அந்த நகையை திரும்ப பேங்க்கில் வச்சுட்டு, அந்த நகை கடைக்கு பேலன்ஸ் தரணும் இல்லையா, பேங்க்கில் வச்சுட்டு அடகு வச்ச பணத்தை எடுத்துன்னு போய் நகை கடையில் பேலன்ஸ் கொடுத்துருவேன். இந்த நகையை எப்படி மீட்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா, துணி தைக்கிறது, எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி மாதம் வந்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு அந்த நகையை வந்து நான் திரும்ப வந்து மீட்டுப்பேன். இப்படி தான் வந்து என்னால் வந்து கொஞ்சமாக நகை வந்து சேர்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 நகை அப்படி தான் வாங்கியிருந்தேன். வாங்கும்போதே நான் சொல்லிட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, விநாயகருக்கு மேலே அந்த செயினை வந்து டாலர் செயின் எடுத்திருந்தேன். விநாயகருக்கு மேலே ஃபஸ்ட்டு அப்போ தான் எடுத்த நகையை அதை போட்டு சாமி கும்பிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அது வீடியோவில் போட்டேன். இந்த மாதிரி வந்து அந்த செயினோட விநாயகர் இருக்காது இல்லையா, அதை வந்து நான் நீங்களும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, வீடியோவாக போட்டுட்டேன்.
அது போட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய அது சொல்ல தேவையில்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செயின் வந்து வாங்கியிருக்கேன்னு கேட்டாங்க. எதுனா புதுசாக இருக்கே நகை அப்படின்னு சொல்லி, ஆமாம் செயின் வாங்கியிருக்கேன், சும்மா எப்பயும் போல தான் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி தான். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு என்ன எப்படி சொன்னாங்கன்னா, ஐயோ ஆமாம் நம்மளாம் எப்போ கேட்குமா 5 சவரம் இப்போலாம் 5 லட்ச ரூபா கிட்ட வந்துடுச்சுமா, நம்மளாம் 5 லட்சம் சேர்த்துன்னு போய் நகை வாங்க முடியுமா, அப்படியா இப்படி இப்படி காக்கா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து எடுத்தால் தான் நகை நம்மள்கிட்ட ஜிங்ஜாங் ஜிங் ஜிங்ஜாங் ஜிங் நல்லா வந்து ஜாலரை தட்டினாங்க. ஓ ஆமாம் ஓகே நம்ம நல்லது தான் சொல்கிறேன், நானும் வந்துட்டேன். ஆனால் பக்கத்தில் போய் சொல்லியிருக்காங்க, ஒரு பாப்பா வந்து என்ன கடைக்கு கூப்பிட்டாங்க, டி நகர் கூப்பிட்டாங்க, ஊர்லேருந்து வந்த பாப்பா. அந்த பாப்பாட்ட நான் என்ன சொல்லிட்டேன், இல்லைம்மா என்கிட்ட காசு டி நகர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, என்னால் இப்போ நேரமும் இல்லை காசும் இல்லை, என்னால் இப்போ வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பாப்பா சொல்லியிருக்காப்புல இருக்க அக்கா வந்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டி நகர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே சொல்லி விட்டுருக்கணும். வெறும் நகையாக எடுத்தா எப்படி, வெறும் நகையாக எடுத்தால் கையில் எப்படி காசு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு உனக்கு நான் கேட்குறேன், திரும்ப நான் உன்னை கேள்வி கேட்டேன்னா நீ மூஞ்சை தூக்கிட்டு போய் எங்கே வச்சுப்ப, எனக்கு ஒன்றுமே புரியல. தேவையில்லாமல் வார்த்தையை என்னத்துக்கு தேவையில்லாமல் வார்த்தை, இது நகையாக எடுக்கிறாங்க அப்படின்னா எங்கிட்ட அதுனா யார்த்த, அதனால் செயினை ஓடி போய் ரோட்டில் நடக்கிறவங்க செயினை போய் பிடின்னு வந்தோமா, இல்லைன்னா எதனா அபகரிக்கணுமா, இல்லைன்னா வந்து தேவையில்லாமல் எதனா தேவையில்லாத வழியில் எதனா ஊரை ஏமாற்றி லஞ்சம் கொடுத்து எதனா பணம் வருதா, உழைக்கிற மக்களே உழைக்கிறேன். இப்போ அந்த தீபாவளிக்கு வந்து ஒரு துணி தைக்கிறோம் அப்படின்னா அதை நைட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு எனக்கு ஆர்டர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ உழைச்சா மட்டும்தான் ஒரு 5000 ரூபாய். இப்போ என் கையில் ஒரு 5000 இருக்குன்னா அந்த 5000த்துக்கு வந்து நான் அவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்கேன். நான் இல்லை, எல்லாருமே எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம அதுக்கான ஊதியம் வந்து நம்ம கைக்கு வரும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்க வேண்டியவர் இன்றைக்கி இப்படி இருக்காருன்னு எங்கள் மாமியார்லாம் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்கும்போதெல்லாம் அப்படி கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னடா இது இப்படியாட்டு பொல்யூஷன், அவருக்கு அந்த வேலையை செட் ஆகலை. அவர் ஆக்சுவலி போலீஸாக இருந்தவர் எனக்கு கல்யாணம் பண்ணி என்னால் வேலை போயிட்டு இன்றைக்கி போயிட்டு சுற்றி உளிய வச்சு செவுத்தை போய் உடைக்கிறாரு. அந்த உடைச்ச பொல்யூஷன் எல்லாம் தலையில் முடி ஃபுல்லாக போச்சு, கலர் போச்சு. ஆள் வந்து பார்த்தா இப்போ 35 வயசில் வந்து பார்த்தோன்னா 45 வயசு 50 வயசு ஆள் மாதிரி அவருக்கு தோற்றம் ஆகிட்டார். ஏன்னா வந்து முடியெல்லாம் கொட்டி போச்சு. அந்த வேலை அந்த மண்ணிலே இருந்து அவருக்கு அது ஒத்துக்காத வேலை இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு வேற என்ன வழி இல்லாமல் அவர் அந்த வேலையை பார்த்து எங்களை வந்து அவ்வளோ கௌரவமாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூபாவை ஒரு டீ கூட குடிக்க மாட்டாங்க, ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க மாட்டாங்க, தேவையில்ல ஒரு சிகரெட்டு பார்க்க எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு சம்பாதிக்கிற காசை நம்ம குடும்ப குட்டிக்காக எடுத்துன்னு வந்து அவ்வளோ சேவிங் பண்ணுறாங்க. ஒரு மாவு அரைக்கிறதுனா கூட சரி, மாவு அரைக்கணுமா, ஐயோ கிரைண்டரு அது வேற என்ன மாவு அரைக்கணும், ஒரு 50 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிடலாம். சோறாக்கணுமா அது வேற, சரி 10 பரோட்டா வாங்கிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு சோறாகிறதுக்கும் மாவு அரைக்கிறதுக்கும் சோம்பேறிப்பட்டுக்குன்னு கடையாக வாங்கி தின்னுங்கன்னு பார்க்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுன்னு இருக்கிற நகை கவரிங் நகையை பூரா வாங்கி அழகு பார்த்துக்கணும் இருந்திருந்தா இன்றைக்கி நான் அந்த 5 பவுன் நகை வந்து நான் எடுக்க முடியாது. என் பிள்ளைக்கு நாளைக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இன்ன வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து நான் சேவிங் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கான எனக்கு ஒரு 2 சென்ட் இடமாவது எனக்கான இடம்னு சொல்லி ஒரு 2 சென்ட் இடமாவது வாங்கணும். ஒரு ஓலை வீட்டாச்சும் நான் அதை கட்டணும் அப்படின்னு நான் வந்து அவ்வளோ இதுவாக இருந்து பார்த்து தூக்கத்தை விட்டு சாப்பாட்டை விட்டு நல்ல சோறு தின்னாமல் நேரம் தண்ணி கூட குடிக்க முடியாமல் நாங்கள் வந்து அவ்வளோ உழைப்பு போட்டுன்னு இருக்கோம். வாய்க்கு ஈஸியாக வந்து எப்படி காசு இருக்கும், நகையாக எடுக்கிறாங்க, இதுவாக எடுக்கிறாங்க, இல்லை ஒரு செயின் ஏற்றது குத்தமாலே. நான் கேட்குறேன், லாக்டவுன் டைம் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு அவ்வளோ கடன் ஆயிடுச்சு. கடன்னா ஏதோ வாங்கி தின்னா கடன் கிடையாதுங்க, எங்கள் நாத்தனாரை கட்டி கொடுத்து லட்சங்களாக கடன் ஆயிடுச்சு. அந்த கடத்துலேருந்து மீண்டு வந்து இப்போ போன ஆடி மாதத்துலேருந்து தான் வந்து இந்த நாணக்கோலாவே சரின்னு ஏற்கனவே எடுத்துப்பேன். அந்த நாணக்கோலாவே வந்து போன ஆடி மாதத்துலேருந்து எனக்கான நகையை நான் கடன்லாம் அடைச்சிட்டு எனக்கான நகையை நான் வந்து சேவிங் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா சாதாரண நூல் கயிறு தான் போட்டிருந்தேன். அப்போ நான் யாரையுமே வந்து நீங்கள் சரடு போட்டிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ நகை எடுக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ நகை எடுக்கிறீங்க, இது எப்படி வந்தது ஏதை வந்தது நான் வந்து யாரையும் போய் கேள்வி கேட்கல, யாரை பார்த்தும் பொறாமப்படுறேன் படலை. ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய புத்திசாலித்தனமும் அவங்களோட உழைப்பும் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன வந்து கேட்குறாங்க, நகையா எடுக்கிறா அப்படின்னு. நான் உங்களை வந்து கேட்டேன்னா நீங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இதையே ஒருத்தவங்களை பார்த்து எதுக்கு வந்து பொறாமப்படணும்? என்ன உழைக்கிறவங்க அனுபவிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது?
நீங்கள் வந்து நகை வாங்குறதுக்கு யாராவது கேட்டாங்களா? நீங்கள் என்ன இவ்வளோ எடுத்துட்டீங்களே அவ்வளோ எடுத்துட்டீங்களே கேட்டாங்களா? எப்படி வாங்குனீங்கன்னு கேட்டேன் நான் மாட்டின சோறு தின்றனோ இல்லையோ, நான் மாட்டின என் பசங்களை பார்த்துன்னு வேலையை பார்த்துன்னு இருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட எண்ணம் எங்கேருந்து வரும்? உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் ஒருத்தவங்களை வந்துட்டு வளர்றாங்க அப்படின்னா நல்லவங்களா இருந்தால் ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்காங்க, அது உங்கள்கிட்ட வந்து ஆசையாக வந்து காட்டுறாங்க அப்படின்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இதேமாரி சேமிச்சு வை. அதுதான் சொல்லணும். அப்படியே மனசில் எச்ச போட்டு அடுத்தவன் வாழவே கூடாது. நீயே தான் எடுக்கணும், நீயே எடுத்துக்கணும், பட்டையே நீயே மாட்டிக்கின்னு போகணும், நீயே வீடு மேலே வீடு கட்டின்னு போனால் அப்போ நாங்களாம் என்றைக்கு வாழறது? வாழ்ந்தவங்களே வாழ்ந்து நின்றா நாங்களாம் என்றைக்கு வாழறது? ஒரு வேலை என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு நான் ஊதாரி தனமாக செலவு பண்ணிட்டு நான் விதவிதமாக நகை எடுத்து போட்டால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நீ கேட்கலாம், என்ன இவன் வேலைக்கு போக மாட்டான், இது நம்ம பார்க்குற துணியெலாம் ஆர்டர் பண்ணி போட்டு இருக்குது, நல்லா மேனாமணிக்கு மாதிரி மேக்கப் பண்ணி சுற்றின்னு இருக்குது, இதுக்கு எப்படி வரும் நகை, இதுக்கு எப்படி ஒரு காசு, இதை எந்த காசை வச்சு நகை வாங்குதுன்னு நீ யோசிக்கலாம். நாயை விட தெருநாயை விட கேவலமாக தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நாயை விட கேவலமாக உழைச்சின்னு இருக்கேன். ஏன்னா இந்த வயசில் தான் உழைக்க முடியும். நான் வந்து மனசில் வந்து ஒரு தீர்மானம் இருக்கேன், என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக சொந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தில் நான் ஒரு பொருளாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்ருக்கேன். என்னை வந்து பேசி என்னுடைய இதுக்கு பாவத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க, சரிங்களா? ஓகே. புலம்பிட்டா மனசு கேட்க மாட்டேது மக்களே. அப்புறம் இன்னும் ஒரு புலம்பல் என்ன அப்படின்னா, மிஷின் வந்து இன்றைக்கி வந்து இப்போ தான் அந்த வீடியோ வந்து இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமையாக டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக மணி 2:45 மணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மிஷின் எல்லாத்தையும் வந்து மூடிட்டேன், தச்சுட்டு வேணாம் இதுக்கு மேலே வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, பூஜை ஜாமான் தேய்க்கணும். அப்போ அதிரசத்துக்கு வந்துட்டு அது அதிரசம் தான் கிளறி வச்சா விடிய காலைல வந்து அதிரசம் பண்ணணும், பாவு எடுக்கணும், எல்லாம் பண்ணணும் சொல்லி மிஷின் எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாத்தையும் பெருக்கி மாறிட்டேன். பசிக்குதுன்னா சாப்பிடணும். ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, பக்கத்து ஊர் அவங்க வந்து என் மருமகளுக்கு நோன்பு எடுக்கணுமா, ஒரே ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருமா, ரொம்ப பேசினாங்க. ஒன்று தைச்சி கொடுத்துருமா உடனே, சரி ஒன்று தானே எப்படியா சமைச்சிக்கிட்டே தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க தூங்குறாங்களா, சரி கட் பண்ணி வச்சேன் நைட்டு உட்காந்து தைச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஜாக்கெட் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து கர்த்தானா பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜமிக்கியும் கர்த்தானா பீட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கை, இது வந்து பார்த்தோன்னா அங்கங்கே உடம்பு வருது. இதில் என்னன்னா கை ரெண்டும் பாருங்களேன், இவ்வளோ லைனாக இப்படி கொடுத்துருக்காங்களே, இப்படி கொடுத்துருக்காங்க. நடுவில் நான் கட் பண்ணால் இது என்ன ஆகும்னா ஒரு பீட்ஸாக வந்து கீழே கொட்டும். இது வந்து தேவையில்லாத வேலைன்னு நான் நினச்சிட்டேன். ஏன் கடைக்காரவங்களுக்குலாம் மூளை இருக்குதான்னு எனக்கு தெரியல. இதுதான் 2 கை இருக்குது, அது கட் பண்ணால் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து கொட்டுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கை தனியாக விட்டுட்டு ஒரு கை கொஞ்சம் பிளேஸ் விட்டுட்டு திரும்ப இன்னொரு கை விட்டுருக்கலாம்ல. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. இதை இப்போ நான் உட்காந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ தைக்கிறதுன்னு ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தைக்க கொடுத்தாங்கண்ணா, ஒரு 10 நாளைக்கு தைக்க கொடுத்தாங்கண்ணா முன்னாடி. எங்களுக்குலாம் தீபாவளி பொங்கல்லாம் இருக்குதுல்ல, ஏன் அப்படி பண்ணுறீங்க? சரி மக்களே, இன்றைக்கி வீடியோ இதுதான். என்னடா நீ கலராக மின்ற மாதிரி இது மூஞ்சி லைட் ஷேடு பொழுது. ஓகே மக்களே, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும். டட்டா.